Hi friends, welcome back to my channel Quad with VITHU. நான் உங்க வித்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து C++ question and answer சீரிஸ்ல இது வந்து 5th question. இந்த question வந்து 2019 first semesterல வந்த second question. Question என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, write a C++ program to read the number from a user and display the whether the number is a palindrome or not. யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை வாங்கி ஒரு C++ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த நம்பர் வந்து palindrome நம்பரோ இல்லை நோட்டோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். palindrome நம்பரோ இல்லை palindrome நம்பர் இல்லையோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாட் இஸ் த palindrome நம்பர்? palindrome நம்பர்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ விகட கவி, இப்போ அந்த விகட கவி என்று சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி மாற்றி பார்த்தாலும் ஒரே பொருள் தான் வரப்போகுது. விகட கவி என்று நீங்கள் ரைட் சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா ஒரே சொல். அதே மாதிரி மகரகம அது மாதிரி இந்த இலக்கத்திலையும் இப்போ 1 2 3 2 1 இந்த இலக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரே இலக்கம் தான் வரப்போகுது. 1 2 3 2 1. அதே மாதிரி 1 2 3 2 1. இதை மாதிரி இருக்கிற இலக்கத்தை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் palindrome நம்பர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி palindrome டெக்ஸ்டும் இருக்குது. சரிதான், நாங்கள் இப்போ போட போகிற ப்ரோக்ராம் வந்து palindrome நம்பருக்கு மட்டும். இதில் ஒரு சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் தான் இருக்குது. என்டர் நம்பர், இதில் ஒரு நம்பர் வந்து இன்புட் பண்ணியிருக்குது 1 2 3 2 1. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரே நம்பர் தான் வருது. 1 2 3 2 1 1 2 3 2 1. ஸோ இது ஒரு palindrome நம்பர். அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன எப்படி யூசருக்கு டிஸ்பிளே பண்ண வேணும்னு சொன்னால் த கிவன் நம்பர் இஸ் த palindrome. அப்படி நோட்டாக இருந்ததுன்னு சொன்னால் palindrome நம்பர் இல்லைன்னு சொன்னால் த கிவன் நம்பர் இஸ் நாட் அ palindrome. அது மாதிரி டிஸ்பிளே பண்ண வேணும். ஓகே தானே? இந்த கொஸ்டின் வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான வந்து ப்ரோக்ராம் வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் உங்களோட VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு C++ ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுங்கள். #include IOSTRAM IOStream. திரும்ப நேம் பேஸையும் அதுமாரி டிக்ளேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ் நேம் பேஸ் STD ஸ்டாண்டர்ட். அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட் மெயின் return 0. இது ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் 0. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு நம்பர் வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுறோம். அந்த நம்பரை வந்து எப்படி palindrome நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆல்கோரிதத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆல்கோரிதம் டிசைன் உண்டு. ஆல்கோரிதம் மீன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பாருங்க, இதில் ஒரு நம்பரை வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கெட் அன் இன்புட் ஃப்ரம் இன்புட் நம்பர் ஃப்ரம் த யூசர். ஒரு நம்பரை வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் கால்ட் இட் இன் அ டெம்பரரி வேரியபிள். இப்படி ஜஸ்ட் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன வேரியபிளில் வந்து ஒரு என்னென்ன வேரியபிளில் ஃபர்ஸ்ட் யூசர் இன்புட் பண்ணுற நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. திரும்ப அந்த வேரியபிள் ஒரு டெம்பரரி வேரியபிள் மீன் டெம்ப் என்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த என்ன வந்து டெம்பரரி வேரியபிள் என்ன செய்றீங்க, இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. இப்போ டெம்பரரி வேரியபிள் என்ன வேல்யூ இருக்க போகிறோம்னு சொன்னால் என்னென்ன வேரியபிள் என்ன வேல்யூ எடுக்குதோ அந்த வேல்யூ வந்து டெம்ப் என்ற வேரியபிள் இருக்க போகுது. திரும்ப ரிவர்ஸ் த நம்பர் மீன் இந்த என்ன தான் என்ன செய்ய போகிறீங்க, ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. என்ன ரிவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொன்னால் ஒரு லூப்பை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 188 சொல்லி என்னில் இருக்குன்னு சொன்னால் 182 சொல்லி என்னில் வந்து இன்புட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ ரிவர்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்குது 188 881 வரும். திரும்ப ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் ஆஃப்டர் ரிவர்ஸிங் கம்பேர் வித் டெம்பரரி வேரியபிள். இப்போ ரிவர்ஸ் மீன் இப்போ ரிவர்ஸ் வந்து நீங்கள் REVERSC ரிவர்ஸ் என்ற வேரியபிளில் இந்த 188 என்ற வேரியபிளில் 188 இன்புட் பண்ணுறதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி 182 7 வச்சுப்பீங்க தானே. அந்த வேரியபிளில் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கம்பேர் பண்ண போகிறீங்க. இந்த டெம்பிள் என்ன இருக்க போகுது, டெம்பிளையும் 188 தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணதில் இருக்கிற பெருமானமும் இந்த டெம்பிளில் இருக்கிற பெருமானமும் சேமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொன்னால் இது வந்து palindrome நம்பர். என்னென்னு சொன்னால் palindrome நம்பர்னு சொன்னால் எப்படி மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் வந்து பெருமானம் இல்லை, அது மாறக்கூடாது. இப்போ பெருமானம் மீன் இது எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரே மாதிரி இருக்க வேணும். 1 2 3 2 1 இது மாதிரி. இப்போ 1 2 3 சொன்னால் இது மாதிரி இருக்க வேணும். 1 2 3 இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேணும். ஆனால் 188 இங்கே ரிவர்ஸ் பண்ண பிறகு என்ன பெருமானம் வந்திருக்கு 181. அப்போ இது ஒரு palindrome நம்பர் இல்லை.
ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் இஃப் சேம் தென் த நம்பர் இஸ் த palindrome number. டெம்பில் இருக்கிற பெருமானமும் ரிவர்ஸில் இருக்கிற பெருமானம் சேமாக இருந்ததுன்னு சொன்னால் இதை வந்து எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். டெம்பில் இருக்கிறதும் ரிவர்ஸில் இருக்கிறதும் சேமாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், என்ன பிரிண்ட் பண்ணலாம்னு சொன்னால் த கிவன் நம்பர் இஸ் த palindrome பிரிண்ட் பண்ணலாம். எல்ஸ் பார்ட்டில் அப்படி இல்லைன்னு சேம் இல்லைன்னு சொன்னால் த கிவன் நம்பர் இஸ் நாட் த palindrome. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான அல்கோரிதம். இது தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நீங்கள் கோடாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது விளங்காட்டிக்கும் இந்த கோடை வந்து கீழே பாருங்க விளங்கும். ஓகே தானே. நாம் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். இதுலேயே இன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கட்டாயம் அவர் இன்புட் பண்ணுற நம்பர் வந்து நாங்கள் இன்டீஜரில் ஸ்பெச் பண்ணி எடுக்க வேணும். அவர் வந்து தசமத்தில் இன்புட் பண்ணான்னு சொன்னால் எடுக்கல. என்னென்னு சொன்னால் ஒரு palindrome நம்பரை கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து முழு எண்ணாக இருக்க வேணும். தசம எண்ணாயோ எல்லாம் மறை எண்ணாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறாது ரிவர்ஸ் பண்ணி palindrome கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். அடுத்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் ரிவர்ஸ் என்ற வேரியபிள். இது என்னென்ன வேரியபிள் எதுக்குன்னு சொன்னால் யூசர்கிட்டேருந்து நம்பரை கெட் பண்ணுறதுக்கு. ரிவர்ஸ் மீன் அந்த எண்ணில் இருக்கிற பெருமானத்தை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. REVERSE ரிவர்ஸ் ஈக்குவல் இதுக்கு 0 வேல்யூ வந்து நான் என்ன செய்கிறேன், இனிஷியலைஸ் பண்ணுறேன். இதுக்கு ஏன் 0ன்ற வேரியபிளை நான் 0ன்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு போக போக பின்னுக்கு விளங்கும். திரும்ப வந்து நான் என்ன செய்கிறேன், டெம்ப் என்ற ஒரு வேரியபிள் நான் என்ன செய்கிறேன் கிரியேட் பண்ணுறேன். டெம் மீன் இது எண்ணில் இருக்கிற பெருமானத்தை வந்து டெம்பில் போடுறதுக்காக. என்னென்னு சொன்னால் என்னோட பெருமானம் வந்து பின்னுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது டெம்பில் நாங்கள் வந்து டெம்புக்கு என்னென்ன வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் மாறாது. அதை நீங்கள் பின்னுக்கு யூஸ் பண்ணலாம். திரும்ப சம் என்ற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். சம் எதுக்குன்னு சொன்னால் நாங்கள் அவரோட நம்பரை வந்து நாங்கள் என்ன செய்யறதுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் பின்னுக்கு கோட் பிங் போட விளங்கி கொள்ளலாம் எல்லாமே. திரும்ப சி அவுட்டில் நான் யூசர்கிட்ட ஒரு நம்பரை கெட் பண்ணுறதுக்காக ஆகலம் ஸ்பீடாக போடணும் போல இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். சி அவுட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், டபுள் குவாட் யூஸ் பண்ண வேணும். என்டர் நம்பர் என்ற யூஸருக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். யூஸர் இந்த ஒவ்வொரு C++ ஸ்டேட்மெண்ட் எண்ட்லேயே நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், செமிகோலன் போடணும். ஓகே, ஸ்லோவாக போகிறேன். திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் என்டர் நம்பர் யூஸர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு யூஸர் வந்து என்ன செய்வார், ஒரு நம்பரை இன்புட் பண்ணுவார். அந்த நம்பரை இன்புட்டை நாங்கள் வாங்குறதுக்காக CN எந்த வேரியபிளில் சேவ் பண்ண போகிறோம்னா என்னென்ன வேரியபிளில் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, திரும்ப என்ன செய்கிறோன்னு சொன்னால் அந்த எண்ணை வந்து டெம்புக்கு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அப்போ temp ஈக்குவல் என். இப்போது என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ எண்ணில் இருக்கிற பிரமாணம் டெம்புக்கு ஓட்டோவாக போடும். இப்போ டெம்ப் என்ன பிரமாணத்தில் இருக்கும்னு சொன்னால் எண்ணில் இருக்கிற வேல்யூ இருக்கும். திரும்ப இப்போ ஓகே இவ்வளோ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் என்னை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன், வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். WHIL வைல் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட். வயலுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், n greater than 0. ஏன்னு சொன்னால் இதில் ரிவர்ஸ் பண்ண வேணும்னு சொன்னால் கட்டாயம் பூஜ்ஜியத்தை விட பெரிய இலக்கமாக இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். பூஜ்ஜியத்தை விட பெரிய இலக்கமாக இருந்தால். ஸோ இந்த கண்டிஷன் இது வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இது வந்து ட்ரூவாக இல்லை போல்ஸ் தரும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த வயலுக்குள்ளே போடுற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். வயலுக்குள்ளே என்ன செய்கிறோன்னு சொன்னால் சம் என்ற வேரியபிளை எடுத்து சம் ஈக்குவல் n என்ற வேரியபிளை ரிமைண்டர் பண்ணுறேன் 10ஆல். இது ஏன் என்னென்ன வேரியபிளில் இருக்கிற பெருமானத்தை ரிமைண்டர் பண்ணுறேன்னு சொன்னால், ஓகே நீங்கள் ஸ்டார்ட்டில் நீங்கள் 188 அதை வச்சே கதைச்சுன்னா ஸோ இங்கேயும் 188 எடுத்து விளங்க நினைக்கிறேன். இப்போது எண்ணில் வந்து 188 இருக்குன்ற வைக்குவேன். இப்போ இதை வந்து ஸ்கோப் பண்ணுறதுக்குள்ள எண்ணில் வந்து 188 இதில் கமாண்டில் கொடுக்குறோம். ஓகே இது 2 மாலிக்கு. ஓகே இங்கே பாருங்கள், இதில் எண்ணில் வந்து இப்போது 188 இருக்கின்ற வைங்க. இப்போ சம்மண்ட வேரியபிளில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் என்ன ரிமைண்டர் பண்ணி எத்தனையால் ரிமைண்டர் பண்ண சொன்னால் 10ஆல். இது ரிமைண்டர் மீன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். என்ன வந்து ரிமைண்டர் இப்போ 188 10ஆல் ரிமைண்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன விட உங்களுக்கு என்ன விட வரப்போகுதுன்னு சொன்னால் 8 விட வரும். ஏன்னு சொன்னால் வகுத்தலின் பின் மீதி. இது வந்து மொடியுலஸ். 188 10ஆல் ரிமைண்டர் பண்ணால் 188க்கு எத்தனை 10 இருக்குது, 18 10 இருக்குது, 180 மீதி 8. அப்போ எனக்கு இதில் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் இவர் இன்புட் பண்ண இலக்கத்தின் ஒவ்வொரு கடைசி இலக்கத்தையும் நாம் எடுக்கிறதுக்காக இந்த
மொடியூலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் ஆப்ரேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ 180 நீங்கள் வடிவாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எனக்கு 8 வந்திருக்கு. எனக்கு ரிமைண்டர் பண்ண ஒவ்வொரு காலமே 8 வரும். இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இப்போது சம்மில் என்ன பிரமாணம் இருக்க போகுது? 8 இருக்க போகுது. இந்த 8 கொண்டு எங்கே ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால், அந்த ரிவர்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ரிவர்ஸில் எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னால், ரிவர்ஸ் ஈக்குவல் ப்ராக்கெட்டுக்கு REVER ரிவர்ஸ் இன்டு 10. ஏன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வெயிட் 10 ப்ளஸ் சம். ஓகே, இப்போ இதை வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ரிவர்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து இப்போ ரிவர்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னால் 0. அப்போ 0 × 10 என்ன பிரமாணம்? 0. அப்போ சம்மில் இருக்க பிரமாணம் இந்த ரிவர்ஸில் என்ன இருக்கும்? ஓட்டோவை ஆட் பண்ணப்பட்டுடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இதில் 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இப்போது ஏன் இதில் இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு சொன்னால், முதலாவது பெருமானத்துக்கு ஓகே, முதலாவது பெருமானம் மீன் இப்போ சம் வந்து 8 எடுத்துன்னு சொன்னால் நேரடியாக எங்களுக்கு ரிவர்ஸில் 8 வந்து ஆட் பண்ணப்பட்டுரும். இப்போ அடுத்த பெருமானம், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 188 எடுத்துருக்குது. அடுத்த பெருமானம் மீன் இப்போ அதுக்கு முதல்ல இந்த வயலுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். கண்டிஷன் போட்டால் தான் இந்த வயல் வந்து எங்களுக்கு கண்ட்ரோலுக்கு இயங்கும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், n = n டிவைடட் பை 10. ஓகே, இதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, n = n டிவைட் என்னன்னு சொன்னால், n பெருமானத்தை நான் என்ன செய்கிறேன்? 10ஆல் டிவைட் பண்ணி குறைச்சிட்டு வரேன். அப்போ தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 188 இருந்தது 8 எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து 18 இருக்க வேணும் தானே, அப்போ தான் அடுத்த 8 எடுக்கலாம். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? இப்போ நீங்கள் இதில் வழியாக பார்க்கலாம், 188 டிவைடட் பை 10. இப்போது என்ன பெருமானம் இருக்க போது உங்களுக்கு? 18.8 இருக்கும். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இன்டீஜர் வேரியபிள் தானே. ஸோ இங்கே 8 வந்து அங்கே ஸ்டோர் ஆகாது, 18 ஸ்டோர் ஆகும். திரும்ப இங்கே வந்து இந்த சம்மண்ட வேரியபிளுக்கு என்ன வரும்? இப்போ என்ன பிரமாணம் என்ன? ஓகே, வயலுக்கு இருந்து வரேன். இப்போ என்ன பிரமாணம் என்ன? 18 கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ அங்கே சம்முக்கு இங்கே வரும். அப்போ என்ன பிரமாணம்? 18 ரிமைண்டர் பண்ணும் 10ஆல். 18 ரிமைண்டர் பண்ணும் 10ஆல். இப்போ உங்களுக்கு அடுத்த 8 வந்துடும். இப்போ இதை நீங்கள் வேலைக்கு ஒரு 8 வந்துட்டுது. இப்போது என்ன பிரமாணம் வந்தது? 18 ரிமைண்டர் பண்ண 10ஆல் 18க்கு ஒரு 10 இருக்குது, ஈக்குவல் 8. ஸோ அடுத்த 8 இங்கே வந்துடும். இப்போது திரும்ப கீழே போய் இப்போ வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏன் இந்த 10ஆல் பெருக்கிறேன்னு சொல்லி. அடுத்தது ஏன் 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ரிவர்ஸ் ஈக்குவல், இப்போ ரிவர்ஸிட்ட பெருமானம் என்ன பெருமானம்? முதல் வேலைக்கு 8 வந்து 10ஆல் பெருக்கினா 80 ப்ளஸ் சம். இப்போ ஓட்டோவா இதில் என்ன ஆட் பண்ணப்படுறோம்? 88. அப்போ எங்களுக்கு 188 ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி. அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ரிவர்ஸில் வேலைக்கே நான் இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன் 0ன்னு சொல்லி. அந்த 0வை நாங்கள் 10ஆல் பெருக்கி ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து இப்போ அடுத்த லைனில் நீங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க சொன்னால், இப்போ வந்து என்னென்ன பெருமானம் வந்து 18. இப்போ 18 வந்து டிவைட் பண்ண போகிறீங்க வந்து 10ஆல். 18 டிவைட் பண்ணிங்க சொன்னால் 10ஆல் என்ன பெருமானம் போகுது? 1.8 வரப்போகுது. 1.8 சொன்னால் அது எண்ணில் பெருமானம் ஸ்டோர் ஆகும் சொன்னால் 1 தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா 0.8 எடுக்காது, அது இன்டீஜர். இப்போ இந்த வயல் லூப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பெருமானம் எதுன்னு? 1 கிரேட்டர் தேன் 0ன்னு சொன்னால் ட்ரூ. ஸோ திரும்ப இங்கே 1க்கு வரும். இப்போ 1 மாடியுலஸ் பண்ணிங்கன்ற 10ஆல் என்ன விட வரப்போகுதுன்னு சொன்னால், என்ன விட வரணும்னு சொன்னால் 1 தான் வரும். என்னென்னு சொன்னால் மீதி 1 தானே, 1க்குள்ளே 10 அடங்காது. ஸோ மீதி இங்கே 1 வந்துடும். இந்த 1 இங்கே போய் ஆட் பண்ணணும்னு சொன்னால் பின்னுக்கு ஆட் ஆகும். ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் 1. இப்போ 188 ஒன்று இருந்தது, 8 ஸ்டார்டிங் வேல்யூ இருந்தது. இப்போ என்ன பிரமாணம் ஆகிட்டு 188 ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த வயல் லூப்பை யூஸ் பண்ணி. ஓகே தானே? இப்போ இது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால், இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி டெம்பில் இருக்கிறதும் ரிவர்ஸில் இருக்கிறதும் ஒன்றாண்டு செக் பண்ணலாம். ஓகே, வாங்க செக் பண்ணணும். இதில் இதை நான் அழிச்சிட்டு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி இஃப் டெம் ஈக்குவல் இது ஒரு கம்பேஷன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு என்று சொல்லுவோம். இது கம்பேஷன் ஆப்ரேட்டர் மீன் ட்ரூவல்ல போல்ஸ் தரும். இஃபுக்குள்ள இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் இஃபுக்குள்ள போடுற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டெம்பில் இருக்கிற பெருமானமும் ரிவர்ஸில் இருக்கிற பெருமானமும் ரிவர்ஸில் இருக்கிற பெருமானமும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சி அவுட்டில் என்ன பிரிண்ட் பண்ண வேணும்? ஸ்ட்ரிங் ஒன்று பிரிண்ட் பண்ண வேணும். த GIVEN given number is the palindrome. palindrome
palindrome. ஓகே தானே? The given number is the palindrome. இதில் ஒரு என்ட்ரல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்ட்ரல் தேவையில்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கடைசியில் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ தேவையில்லை, செமிகோலன் கட்டாயம் போட வேணும். அதே மாதிரி அது டெம்புக்குள்ளே இருக்கிற வேரியபிள் வந்து டெம்புக்குள்ளே இருக்கிற பெருமானமும் ரிவர்ஸில் இருக்கிற வேல்யூவும் வந்து ஈக்குவல் இல்லைன்னு சொன்னால் எல்ஸ் பார்ட்டில் நேரடியாக பிரிண்ட் பண்ணலாம். ELSC எல்ஸ் பார்ட்டில் கேர்லி பிரேக்கெட் யூஸ் பண்ண வேணும். இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். எல்ஸ் பார்ட்டில் the given number is not palindrome, is not a palindrome. இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் கண்ட்ரோலோட ஏஎல்டியோட எண் கொடுத்தீங்கன்னா இந்த கோட் ரன் ஆகும். ஓகே, வெயிட், கம்பைலர் லோட் ஆகுது. ஓகே, என்டர் நம்பர் ரெண்டு காட்டுது. நீங்கள் ரைட் சைடில் அவுட் பார்க்கலாம். இங்கே என்டர் நம்பர். இப்போது நான் ஒரு palindrome நம்பர் இன்புட் பண்ணுறேன். இங்கே இப்போ 845.4.8 இது ஒரு palindrome நம்பர். அப்போது எனக்கு என்ன ஆன்சர் காட்ட வேணும்னு சொன்னால் this is the given number is a palindrome. சரிதானே? இதில் நான் என்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அவுட்புட்டை வந்து நீட்டாக பார்க்கலாம். என்டர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு என்டர். ஓகே, திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, என்டர் நம்பர் இப்போ 1 2 3 2 1 இது ஒரு palindrome நம்பர். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? த கிவன் நம்பர் இஸ் palindrome. ஓகே தானே? இந்த கோட் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு palindrome இல்லை நாட் palindrome நம்பர் ஒன்று கொடுத்து பார்ப்போம். என்டர் நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் சுமார் நம்பர் ஒன்று கொடுக்குறோன்னு. இப்போ இது ஒரு palindrome நம்பர் இல்லை. அப்போ உங்களுக்கு ஓட்டோவை செக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் த கிவன் நம்பர் இஸ் நாட் அ palindrome மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே தான், இந்த கோட் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்பிளைன், இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. மற்றபடி எல்லாமே நார்மல் சாதாரண வளமையாக யூஸ் பண்ணுற கோடிங் பார்ட் தான். ஓகே, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.